திருச்சியில் வந்து 45 கோலா இருப்பேன் மச்சான். மணப்பாறை கோயில்பட்டி ரோட்டில் என்ட்ரி ஆயிடுச்சு. இங்கே தான் ஒரு பார்சல் கொடுக்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கொடுத்துட்டு மணப்பாறை சிட்டியை நோக்கி உள்ளர போகலாம் வாங்க. நண்பர்களே, நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மணப்பாறை கடைவீதிக்குள்ளே தான் பார்சல் கொடுத்துட்டு நம்ம பையன் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலிஸு நம்மளை பார்த்தோன்னா வந்துட்டாப்ல எய்த்தாப்பில் படாதோஸில் அங்கே நிற்கிது. ஒரு டிராஃபிக்கில் நம்ம தம்பி தான் கிளியர் பண்ணி அவங்க வண்டியை கொஞ்சம் நவுத்தி கொடுத்து வந்துட்டோம். நம்ம பூனைக்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா பால் வாங்க வந்தேன். பார்த்தீங்கன்னா தெரியும், பால் வாங்கிட்டு ப்ரோவை பார்த்துட்டு கிளம்ப வண்டி தான். மச்சான் பாய் சொல்லிடு. சொல்கிறா பாய். சரி ஓகே. ரோட்டில் ஒரு பார்சலை கொடுத்துட்டு திரும்பி மணப்பாறை பஸ் ஸ்டாண்ட் நோக்கி இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ஸ்டாண்ட்ஸு. நம்ம நண்பர்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. இங்கப்பா ஒருத்தர் இங்கே ஆனால் எல்லாம் சாப்பிட போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. மதியம் ஸ்டாண்டில் எல்லாருமே வெறிச்சோடி இருக்குது ஸ்டாண்டே இன்னைக்கு. கிராசிங் மணப்பாறை ரவுண்டானம். பூனை பார்த்தீங்கன்னா பால் குடிச்சிட்டு இருக்காப்புல. நம்ம பார்த்தீங்கன்னா சாப்பாடு எங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட்ஸு வாசலில் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் மணப்பாறை சிட்டிக்குள்ளேயே. ஏன்னா எங்கள் அண்ணன் கடையில் சாப்பிட போயிடுச்சு. சாப்பிட்டுட்டு தோகமலை நோக்கி போகணும் நண்பர்களே. சைடிஸ் குக்கரைலாம் மச்சான். திருச்சியிலேருந்து 45 கோலா இருப்பேன் மச்சான். ஆண்டவர் கோயிலேருந்து தோகமலை நோக்கி போக போகிறோம் வாங்க. கரெக்டாக ஆண்டவர் கோயிலில் பார்த்தீங்கன்னா மணி 3. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தோகமலை போகணும் வாங்க போகலாம். தெலுங்கப்பட்டியில் ஒரு பார்சல் கொடுக்க வந்தோம். பார்ப்போம் பார்சல் எங்கே கொடுக்குறோன்னு. தெலுங்கப்பட்டி ரோட்லேயே நிற்கிறோம். தோகமலை என்ட்ரி ஆயிடுச்சு. எப்போதும் போல இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சந்தை அன்னைக்கு தான் வந்திருக்கோம். ரொம்ப நாள் என்ட்ரி ஆகிட்டோம். எப்போதும் போல ஸ்கூல் டைமுக்கு இன்னைக்கு ரீச் ஆகிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும் ரோடே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பசங்க ஸ்கூல் பிள்ளைங்களாம் தான் வந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூரிட்டியாக இன்னைக்கு வண்டி எடுத்துகிட்டு போகணும். இங்கே எந்த பஸ்ஸும் இல்லை வாங்க போகலாம். தோகமலை மெயின் ரோட்டை நோக்கி தான். செம்ம டிராஃபிக் நண்பர்களே. இப்போ ஸ்கூல்கிட்ட வளைய போகிறோம். எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குதுன்னு பார்ப்போமா வாங்க பார்க்கலாம். இந்த இடம் வளையும் போதே பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு ரோடாக தான் இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்கூல் விட்டாங்க. எப்போதும் போல இல்லாமல் இன்னைக்கு ஸ்கூல் விட்ட டைமுக்கு கரெக்ட் டைமுக்கு அன்னைக்கு வந்த டைமுக்கே வந்திருக்கேன். ஏகப்பட்ட ஃபேமிலிஸ் நம்மளுக்கு கை காட்டினாங்க. இடையப்பட்டி வந்துட்டோம். இடையப்பட்டியில் பார்த்தீங்கன்னா பூ வாங்கிக்கலாம். ஒரு ஸ்கூல் பயணிக்கலாம் வந்துட்டு வாங்கலாம் 20 ரூபா கொடுத்து. சரிங்களா நண்பர்களே. கோலாரா பார்த்து வா நின்னுவா. ஸோ நண்பர்களே ஃபாலோவர்ஸ்க்கு கார் கொடுத்தாச்சு. டாடா சொல்லிடு. ஓகே. என் ஃபாலோவர்ஸ் தானா? எந்த ஊர் இது? இங்கே வந்தால் என்ன வாங்கிட்டு போகணும்? முல்லைப்பூ மல்லிகைப்பூ. சரி ஓகே பாய் சொல்லிடு. கல்லடை ஸ்கூல் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பார்சல் கொடுத்துருக்காம வேண்டியதான். கல்லடை உள்ளுக்குள்ள ஒரு பார்சல் கொடுக்க போயிருக்கோம். ஆனால் இந்த ரோட்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா 2 சைடும் உள்ள புளியா மரம் தான். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா அட்ராசிட்டியாக. இந்த லைன் போகிற வரையுமே ஊருக்குள்ளே போகிற வரையுமே இதே மாதிரி வரவேற்கிற மாதிரியே இருக்குது நண்பர்களே. 2 சைடு மரம் ரொம்ப அழகான வியூ. இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் நண்பர்களே. சரிங்க.